இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் என்கிட்ட எப்பயுமே 2 ஸ்டாக் இருக்கும். அதனால இப்போதைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு ஒரு அது ஒரு வாரத்துக்கு வரும். ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்றதுன்றத நேத்தே யோசிச்சுட்டேன். அதனால என்ன பண்ணிட்டேன், இண்டெக்ஸ் வாங்கி வச்சிட்டேன், கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சிட்டேன். ஸோ எனக்கு டீ ஷாப் தான்றனால எனக்கு ஹோட்டல் மாதிரி நிறைய தேவைப்படாது. இப்போ ஒரு சிலிண்டர் எனக்கு இருந்துச்சுன்னா 10 days வரும். இப்போ இண்டெக்ஸ் வாங்கி வச்சுட்டேன். எனக்கு இப்போதைக்கு அடுத்த டிமாண்ட் முடிகிற வரைக்கும் எனக்கு அதை வச்சு நான் மேனேஜ். ஆனால் ரேட்டு கூட சொல்றாங்க, 2000 ரூபா ஒரு சிலிண்டர் வாங்குவோம். ரெகுலராக கொடுக்குறவங்கள ஃபோன் எடுக்கல, எங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறவர் ஃபோன் எடுக்கல. வெளியில விசாரிச்சா அக்கம் பக்கத்துல சொல்றாங்கல்ல 2000 3000ன்றாங்க, 3500ன்றாங்க. அதனால டிமாண்டா தான் இருக்கு, இப்போ வரைக்குமே டிமாண்டு தான். இப்ப இதனால வந்து விலைவாசி அதிகமா இருக்கு. விலைவாசி ஏற்ற முடியாது, ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது இல்ல. ஏன்னா இப்ப நம்ம பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம கடை இப்போ வரவங்க எல்லாமே நம்ம கடை ரெகுலர் கஸ்டமர். அதனால இது கொஞ்சம் பார்ப்போம் எப்படி போகுதுன்றத இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது அப்படின்னா, ஆனா விலைலாம் ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சங்கங்கள்ல என்ன சொல்றாங்க, எங்க உணவு சங்கத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க, வேற ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் சொல்றதானே அவங்க சொல்ல முடியும். மெயின் கவர்மெண்ட் தான். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இப்போதைக்கு நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் பாத்துக்கோங்க அப்படின்னு. இப்ப நேத்து நான் அடுப்பு வாங்க போனேன், போய் வாங்கி வந்துட்டேன். நான் போய் 2 நிமிஷத்துல பின்னாடி ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. எல்லாமே ஹோட்டல் டீ கடை வச்சிருக்கிறவங்க அடுப்பு. ஸோ அடுத்த ஆப்ஷன் தான் பார்க்க முடியும்.